அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை யோனாவின் அடையாளம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 38 முதல் 42 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். ஆண்டவருடைய செயல்கள் இறையரசை நிலைநிறுத்தும் செயல்கள் என ஏற்க அவர்களுக்கு மனமில்லை. எனவே இப்போது அடையாளத்தை கேட்பது மூலம் அவரை மடக்க பார்க்கின்றன. இது சமய வைராக்கியம் தோற்றுவிக்கும் பிடிவாதத்தின் தன்மையை காட்டுகிறது. வாக்குவாதங்களால் ஆண்டோடன் மோத முடியாதவர்கள் இப்பொழுது அவருக்குரிய தெய்வ அதிகாரத்தை பற்றிய ஓர் அடையாளத்தை தேடுகின்றனர். நினிவே பட்டணத்து மக்கள் யோனாவின் எச்சரிப்பின் குரலை கேட்டவுடனே மனம் திரும்பின. அதுபோலவே சாலமோன் ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் அவரை காண விரைந்தார் ஷேபா நாட்டு அரசி. நினிவே பட்டணத்தாரும் சரி, தென்னாட்டு அரசியும் சரி, தாங்கள் கேள்விப்பட்டது சரிதானா என்று சான்று தேடவில்லை. நினிவே பட்டணத்தாருக்கு தாங்கள் பாவிகள் என்ற உணர்வு வந்தவுடனே கடவுளிடத்தில் மன்னிப்பு தேடும் முயற்சியில் இறங்கிவிட்டன. யோனா கொடுத்த செய்தியை விட இயேசு வழங்கிய நற்செய்தியும் அதற்கு அவர் கொடுத்த விளக்கங்களும் பன்மடங்கு அதிக வலிமையானவை. சாலமோன் ஞானத்தை விட அவருடைய ஞானம் சிறந்தது. அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் அருமடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொல்கிறார். யூதர்களின் வாழ்வில் கலந்துவிட்ட ஒன்று இந்த அரும் அடையாளம். யாரெல்லாம் தங்களை கடவுளின் தூதுவர்களாக காட்டிக்கொள்கின்றார்களோ அதை நிரூபிக்க யூதர்கள் அவர்களிடம் அரும் அடையாளங்கள் காட்டச் சொன்னார்கள். இந்த வரிசையில் இயேசு மெஸ்ஸியா என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருந்தால் இயேசுவிடம் அவரை நிரூபிக்க அடையாளம் செய்ய சொல்லி கேட்கின்றன. யூதர்கள் அடையாளங்கள் அருங்குறிகள் தேடுவதற்கு அடிப்படை காரணம் அவர்களின் தவறான நம்பிக்கை. அது என்ன தவறான நம்பிக்கை? கடவுளை அசாதாரணமான நிகழ்வுகளில்தான் அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும் என்ற தவறான எண்ணம் அவர்களிடம் இருந்தது. கடவுள் அவர்களுக்கு அருகில் இருக்கிறார், அவர்களோடு இருக்கிறார், அவர்களில் ஒருவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள், அறிய தவறிவிடுகிறார்கள். கடவுளை சாதாரண நிகழ்வுகளிலும் உணர முடியும் என்ற அடிப்படை நம்பிக்கை அவரிடம் இல்லை. இன்று நாமும் யூதர்களின் மனநிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை எங்கோ இருக்கிறவராக, நாம் பார்க்க முடியாதவராக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் நம் அருகில் இருக்கிறார். ஏழையின் ஒருவராக, நமக்கு அருகாமையில் இருக்கிறவராக, நம்மில் ஒருவராக அவர் வாழ்ந்து வருகின்றார். பரிசேயர்கள் அடையாளம் கேட்டார்கள், ஆனால் இயேசுவே உயிருள்ள அடையாளம் என்பதை உணரவில்லை. யோனாவின் அடையாளம் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் முன்கூட்டியே காட்டியது. நினிவே மக்கள் யோனாவின் அழைப்பு கேட்டு மனமாறினர். நாமோ இயேசுவின் அழைப்பு கேட்டு எப்படி வாழ்கிறோம்? தென்னாட்டு அரசி சாலமோனின் ஞானத்துக்காக தொலைவில் இருந்து வந்தார். ஆனால் நமக்கு கிறிஸ்துவோ நம் அருகில் இருக்கிறார். புனித ஜான் மரிய வியானி, அன்பில்லாமல் வாழ்ந்தால் உயிரற்ற சிலையாக்கி விடுகிறோம் என்று கூறுகின்றார். அன்பும் மனமாற்றமும் தான் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றும் அடையாளங்கள். இறைவனின் வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ள மறுப்பது தீர்ப்பு நாளில் கண்டனத்துக்கு காரணமாகும். இன்று நம்முடைய ஆன்மாவை சோதித்து பார்ப்போம். குறைந்தது ஒரு பாவத்தில் மனமாற்றம் கொண்டு இயேசுக்காக நல்ல செயல் செய்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஆலயத்துக்கு வருவதன் நோக்கம் என்ன? என் ஆன்மீக வாழ்விற்கு அடித்தளம் எது? இயேசுவின் போதனைக்கு நான் முதலிடம் கொடுத்து அவரது வழியில் செயல்பட முன்வருகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் ஆலயத்துக்கு வருவதன் நோக்கம் தெளிவாக புரிந்து கொள்ளவும், எங்கள் ஆன்மீக வாழ்விற்கு அடித்தளம் எது என்பதை உணர்ந்திடவும், இயேசுவின் போதனைக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து அவரது வழியில் செயல்பட முன் வரவும்
வரம் தாரும். ஆமேன்.